ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட அப்டேட் வந்துட்டு வசிரெக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கோர்ட் ஹியரிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து வச்சுருக்காங்க. May 13 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 13க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து ஃபண்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போது இந்த கோர்ட் ஹியரிங்லேருந்து வசிரெக்ஸ்லேருந்து ஃபண்டு எவ்வளோ நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும், எப்போ எந்த டேட்டில் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கெட் இன் இந்த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு இப்போ வசிரெக்ஸ் நியூஸ் வந்துட்டு என்ன காயின் டிஸ்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வசிரெக்ஸ் டு கெட் டே இன் தி கோர்ட் நெக்ஸ்ட் மந்த் வித் பேஅவுட்ஸ் ஆஃப்டர் 10 days இஃப் ரெக்கவரி பிளான் இஸ் அப்ரூவ்ட். ஸோ இப்போ ரெக்கவரி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரெக்கவரி பிளான் ஒன்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 daysலேயே வந்துட்டு ரெக்கவர் வந்து கிடச்சிரும் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வசிரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேரண்டிங் கம்பெனியான ZETI அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரிப்பரேஷன் ஃபார் தி கோர்ட் டெசிஷன் ஆன் தி ரீஸ்ட்ரக்சரிங் அண்டு காம்பன்சேஷன் பிளான். அதாவது காம்பன்சேஷன் அப்படின்றது இப்போ பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பன்சேஷன் பிளான் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து எடுத்தேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பாருங்கள், கோர்ட் டிசிஷன் ஆன் வசிரெக்ஸ் 234 million ரீஸ்ட்ரக்சர் பிளான் எக்ஸ்பெக்டட் ஆன் May 13. ஸோ May 13 தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. வசிரெக்ஸ் பிளான் டு இஷ்யூ ரெக்கவர்டு டோக்கன் அலோயிங் யூசர் டு ரீக்ளைம் அப் டு 80% ஆஃப் இஸ் லாஸ்ட் ஃபண்ட். ஸோ 80% வரைக்கும் வந்துட்டு லாஸ்டான ஃபண்டை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 80,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன், நீங்கள் எந்த டோக்கனில் வந்துட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்களோ அந்த டோக்கனுக்கான வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை தான் வந்து எடுக்க முடியும். அதில் தான் 80% எடுக்க முடியும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சில ஆஃபர்ஸையும் வந்துட்டு கொண்டு வராங்க. நியூ ஆஃபரிங் சச்சஸ் டெக்ஸு, ஸ்டேக்கிங்கு, அடுத்து ஓடிசி டெஸ்க்கு. ஓடிசி அப்படின்றது இந்த USDT பை அண்ட் செல் தான். ஃபியூச்சர் ட்ரேடிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு திருப்பி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, திருப்பி வசிரெக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கூட வந்துட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்டோலன் ஃபண்ட்ஸு அக்கௌண்டட் ஃபார் தி அரௌண்ட் 45% வந்துட்டு பார்த்திங்கன்னா 45% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டபிளாகவே வந்துட்டு இருந்திருக்கு. மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வித்ட்ராவல் சஸ்பெண்ட் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, இஃப் அப்ரூவ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரீலான்ச் குட் பிஹைண்ட் வித்தின் 10 business days. இப்போ ரீஃபண்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்லேயே வந்துட்டு பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வசிரெக்ஸே வந்துட்டு திருப்பி வந்துட்டு ரீலான்ச்சுமே வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இது இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஹேக்கான எக்ஸ்சேஞ்சு வெளியில் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நம்மளோட கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கே. ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நிஷில் சிட்டியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, வசிரெக்ஸில் அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்துட்டு இப்போ சிங்கப்பூர் கோர்ட்டில் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம். வசிரெக்ஸ் யூசர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஷண்ட்டாக இருங்க. எதுவும் வந்துட்டு ரூமர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்துட்டு யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நியூஸ் வந்துட்டு அவங்க தரப்பில் கொடுத்துருக்காங்க, வசிரெக்ஸ் தரப்பில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிஷில் சிட்டியே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. எதுலனா வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பண்ணியிருக்காரு. தேர் ஆர் சம் ஃபட் கிளைமிங் தட் த வசிரெக்ஸ் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிலேடு. இட் வாஸ் ப்ரீவியஸ்லி கம்யூனிகேட்டட் தட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் த vote is to seek கோர்ட் சாங்ஷன் ஆஃப் தி ஸ்க்ரீம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்துட்டு ஒரு சாங்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹியரிங் இஸ் May 13 தான் வந்து ஹியரிங் வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are on track and fully focused சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் இக்னோர் த நாய்ஸ். அதாவது நாய்ஸ் இக்னோர் பண்ணுறதுனா ஏதாவது சம்திங் வந்துட்டு யாராவது ஃபேக் நியூஸஸ் ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கைஸ், ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்துட்டு வரும் அப்படின்றதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். 80% வருமா அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ டவுட் தான். பட் ஃபண்டு வந்துட்டு ஒரு 50% யூசர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு வசிரெக்ஸில் இப்போ ஏதாவது ஹோல்டு பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ஹோல்டிங் ஏதாவது மாட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நியூஸ் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹாட் நியூஸாக வசிரெக்ஸை பற்றி சொல்லணுன்னா, May 13 இது மாதிரி வந்துட்டு கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 10 daysல ஃபண்டு எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து வசிரெக்ஸ் பிளாட்ஃபார்மும் வந்து திருப்பி மார்க்கெட்டுக்கு வரும். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாட் நியூஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டே டு டே கிரிப்டோ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல்.